ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 10th 12th வந்து ரிசல்ட் வந்துருச்சு. இதில் வந்து லா படிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பாங்க. 10th முடிச்சதுக்கப்புறம் என்ன சார் என்ன குரூப் எடுக்கலாம்னு சொல்லி கேட்குறாங்க. 10th முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன குரூப் எடுத்தாலும் சரி, அதில் ஒரு 90% மார்க் மேலே வர மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ தான் நீங்கள் நினச்ச மாதிரி காலேஜஸ் கிடைக்கும். அது கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் ஆர்ட்ஸு, காமர்ஸ் இதெல்லாம் வந்து பெட்ரு. நம்ம 12th முடிச்சவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. அதாவது 5 years இன்டெகிரேட்டட் கோர்ஸுக்கு வந்து கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. அதாவது தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி இருந்து கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. இந்த யூனிவர்சிட்டி கீழே இருக்கிற காலேஜஸ் வந்து என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா, இந்த காலேஜில் மட்டும்தான் ஹானர்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதாவது பிஎல்எல்பி ஹானர்ஸ், பிபிஎல்எல்பி ஹானர்ஸ், பிகாம் எல்எல்பி ஹானர்ஸ், பிசிஎல்எல்பி ஹானர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அது மாதிரி அஃபிலியேட்டட், இந்த யூனிவர்சிட்டி கீழே இருக்கிற அஃபிலியேட்டட் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் காலேஜஸை பொறுத்தவரை ஒரு 10, ப்ரைவேட் காலேஜஸ் பொறுத்தவரை ஒரு 12 காலேஜஸ் இருக்குது. இதுக்கு எல்லாமே தேவை. நீங்கள் 90% மேலே கட் ஆஃப் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் ஏரியா பக்கத்தில் உள்ள கவர்மெண்ட் காலேஜஸில் வந்து சீட் கிடைக்கும். கவர்மெண்ட் காலேஜஸை பொறுத்தவரை வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து 3000 ரூபாய்க்குள்ளார தான் இருக்கும். ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஏன் வந்து கட் ஆஃப் இப்போலாம் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஓசியை பொறுத்தவரை 93% மேலே இருக்கணும். அது மாதிரி பிசி, எம்பிசிக்கு பார்த்தீங்கன்னா 86% மேலே இருக்கணும். அது மாதிரி எஸ்சி, எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 85% மேலே இருக்கணும். இது வந்து வருஷம் வந்து கேட்டகரி வைஸாக வந்து ஜாஸ்தி ஆகிட்டே தான் இருக்குது. என்ன காரணம்னா வந்து அதாவது லா காலேஜில் சேர்ற ஸ்டூடெண்ட்ஸுடைய எண்ணிக்கை வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கிறதுனால இது கேட்டகரி வைஸாக வந்து இந்த கட் ஆஃபும் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. இந்த கட் ஆஃப் பார்க்குறது வந்து ஒரு பெரிய விஷயம்லாம் இல்லை. அதாவது நமக்கு வந்து ஒரு 6 சப்ஜெக்ட் இருக்குன்னா, லாங்குவேஜ் ஒரு 2 சப்ஜெக்ட் இருக்குன்னா, அதாவது தமிழ், இங்கிலீஷ் அதை ரெண்டையும் எடுத்துகிட்டு மற்ற 4 சப்ஜெக்ட் வந்து ஆட் பண்ணி 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா அது வந்து கட் ஆஃப் வரும். ஸோ அதுபோல் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து சார் வந்து 12th மார்க் கம்மியாகி போச்சு, என்னையால் 5 years கோர்ஸ் வந்து சேர முடியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. டிகிரி எடுத்து படிங்க. ஏதாவது டிகிரி எடுத்து படிங்க. உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் டிகிரி எடுத்து படிங்க. அந்த டிகிரியில் வந்து நீங்கள் அதிகமான மதிப்பெண்கள் வாங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், 3 years எல்எல்பி கோர்ஸ் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். ஸோ இது 3 years எல்எல்பி கோர்ஸுக்கு இது மாதிரி தனியாக வந்து தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியிலேருந்து கால் ஃபார் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி எந்த விஷயமும் நமக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு வழி இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.